இதுக்கு நான் உழைக்கிற உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், அந்த பலன் லாபம் எனக்கு கிடைக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே இது ஒரு எதிர்பார்ப்பு, இந்த வரம். இதுக்கு என்ன உபாயம்? அதாவது சங்கட சதுர்த்தியில் மகா கணபதி ஆலயங்கள் 7 ஆலயங்களை தேர்வு செய்யுங்கள். அந்த 7 ஆலயங்களுக்கும் அந்த சங்கட சதுர்த்தி நாளில் 7 ஆலயங்கள்லேயும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வரணும். என்னம்மா? 7 தேங்காய். அந்த 7 ஆலயங்கள்லேயும் சென்று அர்ச்சனையாக பண்ணாலும் சரி, சூர தேங்காவாக உடைச்சாலும் சரி, அதை ஒரு முறை நீங்கள் செய்யுங்கள். அந்த 7 ஆலயங்கள் அந்த ஒரே நாளில் சாயந்தரம் 5:56க்கு சந்திரோதயம் ஆரம்பமாகிறது. அன்னைக்கு சங்கட சதுர்த்தி. அந்த சந்திரனுடைய உதயமும் கணபதியினுடைய வழிபாடும் அவ்வளோ விசேஷமானது. எண்ணிய வரம் தரக்கூடிய நாள் அந்த சந்திரோதயமும் கணபதியானும் சதுர்த்தி, அந்த சங்கட சதுர்த்தி இருக்கிற நாள். நாம் எண்ணிய வரம் கைகூடும். அப்படிப்பட்ட நாளில் 7 பிள்ளையார் கோவில். சபாஷ்! எங்கள் தெருவில், பக்கத்து தெருவில், அடுத்த தெருவில், எல்லா தெருவிலையும் பிள்ளையார் இருக்குப்பா. அந்த நாள் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே பண்ணிடலாம்லம்மா? பண்ணிடணும். காலையிலையும் போய் ஒரு 3 ஆலயங்கள், அப்படி மீதி இருக்கிறது சாயந்தர ஆலயங்கள். ஆக அந்த சங்கட சதுர்த்தி திதியில் 7 தேங்காய் உடைத்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக அந்த ஒரு லாபம் உங்கள் கையை தேடி வரும். மன வாழ்க்கை சரி, மழலை செல்வம், உத்தியோகம், சொந்த இல்லம், வழக்கு வெற்றி, உடல் ஆரோக்கியம். சம்பாதிக்கிற தாயை தங்க மாட்டேங்குது, ஏதோ ஓட்ட கையில் போயிட்டே இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குதுன்றாங்களே. இதை செய்யுங்க தாய்மார்களே, அன்பு நிறைந்த பெரியோர்களே. அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி உங்களுக்கு அனுகிரகம் உண்டாகும்.